மக்களே, இந்த மாதம் கொல்லிமலைக்கு வந்திருக்கேன். எட்டுக்கை அம்மன் கோயிலுக்கு. கொல்லிமலைக்கு வந்தாவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அமைதியாக, சுற்றுச்சூழல், நல்ல சுத்தமான காற்று. இந்த காற்றெல்லாம் நம்ம எப்படி நமக்கு சிட்டியில் கிடைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மூலிகை காற்று, நல்லா சிலு சிலுன்னு, எவ்வளோ அமைதி பாருங்கள். குயிலோடைய சத்தம் கேட்குதா? குயில், வேறு எந்த சலசலப்பும் கிடையாது. காரோ, பைக்கோ, பஸ்ஸோ, மனிதர்களுடைய சவுண்டோ எதுவும் கிடையாது. ஏதாவது ஒருத்தர் இருக்காங்களா பாருங்கள். மனதிற்கு அவ்வளோ அமைதியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது எட்டுக்கை அம்மன் கோயில். கோயிலுக்கு போயிட்டு அம்மனை தரிசிக்க போகிறேன். மயிலோடைய சத்தம் கேட்குதுங்களா? இந்த பாதையில் நான் மட்டும்தான் நடந்து போகிறேன் பாருங்க, யாருமே இல்லை. காட்டு வழி பாதை. இந்த மாதம் நான் எட்டுக்கை அம்மன் கோயில், எட்டுக்கை அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு மாசி பெரியண்ண சாமி இவங்களையெல்லாம் தரிசிக்க போகிறேன். அப்படியே உங்களுக்காகவும் நான் வேண்டிக்கிட்டு வரேன். சரிங்களா? என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக, என்னுடைய வீடியோ பார்க்குற உங்களுக்காகவும் எட்டுக்கை அம்மனை வேண்டிக்கிட்டு வரேன். பெரியசாமி கோயில், மாசி பெரியசாமி கோயில். அருள இதை கார்த்தி நம்பர் சொன்ன இதுலேயே போட்டுக்கிறேன். இந்த டவரில் சுத்தம் நான் சொல்லு. மாசி பெரியசாமி கோயிலில் வேறு வழியில் வந்திருக்கோம். மாசி பெரியசாமி கோயில் வேறு வழியில் வந்திருக்கோம். ஆனால் அந்த வலை ரொம்ப கடுமையாக இருக்குது. கோயில் வந்தாச்சு.
வேறு